நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நியாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். தாவேகா ஆட்சிக்கு வந்த பிறகு தாவேகாவோட சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர் பெருமக்களும் அரசு மருத்துவமனைகளில், அம்மா உணவகங்களில், அதுபோல் அங்கன்வாடி விடுதிகளில், அரசு பள்ளிக்கூடங்களில் ஆய்வுக்கு போனதை பல்வேறு காணொலிகள் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு அரசு மருத்துவமனையிலையோ, அம்மா உணவகங்கள்லையோ, இல்லை அங்கன்வாடி விடுதிகள்லையோ உணவு எப்படி இருக்குது, மருத்துவமனை எப்படி இருக்குது, மருந்தகம் எப்படி இருக்குது, கழிவறை எப்படி இருக்குது அப்படிங்கிற ஆய்வு போகிறதுனால எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் அரசு பள்ளிக்கூடங்களில் ஆய்வுக்கு போகும் பொழுது அந்த ஆய்வுக்கு போகிற நபர்கள் எந்த மாதிரி நடந்து கொள்கிறாங்கிறத பொறுத்து தான் அந்த மாணவர்களுடைய மனநலம் இருக்குது. நேற்றைக்கு முதல் நாள் தமிழ்நாட்டுடைய தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் கூடிய ஒரு அரசு பள்ளிக்கூடத்திற்கு ஆய்வுக்கு போகிறாங்க. அந்த காணொளி இப்போ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. அரசு பள்ளிக்கூடத்துக்கு ஆய்வுக்கு போகிறதுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் போனால் அது துறை சார்ந்த அமைச்சர்னு போயிடலாம், இல்லை ஒரு அதிகாரி போயிருந்தால் கூட பரவாயில்லை. ஆனால் தொழில்துறை அமைச்சர் போயிருக்காங்க. சரி, அவங்க எதுக்கு போனாங்கிறத அப்படி அப்புறம் பார்ப்போம். போய் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த பள்ளிக்கூடத்தில் மாணவிகள் நிறைய உட்காந்துருக்காங்க. அந்த மாணவிகள்கிட்ட இவங்க கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னு சொல்லி, வாட்ஸ் யுவர் ஃபாதர் நேம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த மாணவிகிட்ட ஏதோ பதில் சொல்லலை போல இருக்குது. உடனே அந்த ஆசிரியை அழைத்து, பார்த்தீங்களா, ஒரு சாதாரண கேள்வி, இதுக்கே இவங்களால் பதில் சொல்ல முடியல. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மனப்பாடம் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் கூட அப்படி தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். நம்ம மனப்பாடம் பண்ணுறதுனால நமக்கு எந்த விதமான இது இல்லை. இங்கிலீஷ்ங்கிறது வெறும் பேசிக் மட்டும் கிடையாது, அது ஒரு தைரியத்தை கொடுக்கும், அது ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். இவங்களுக்கே இப்படி அப்படின்னா லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசியிருக்காங்க. நான் கேட்குற மரியாதைக்குரிய அமைச்சர் கீர்த்தனா அவர்கள்ட்ட, ஆங்கிலம்ங்கிறது நம்பிக்கையை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும் அப்படின்னு எவன் உங்ககிட்ட சொன்னது? ஆங்கிலம் என்பது ஒரு அறிவு என்று யார் உங்களுக்கு போதித்தது? இவங்க ஃபியூச்சர் ஆங்கிலத்தை நம்பி இல்ல, அவங்க அறிவை நம்பி இருக்கு. அமெரிக்காவில் பிச்சை எடுக்கிறவன், பிரிட்டனில் பிச்சை எடுக்கிறவன் ஆங்கிலத்தை தான் பிச்சை எடுப்பான். நல்லா ஆங்கிலம் தெரியும், உங்களை விட ஃப்ளூயண்டாக பேசுவான். அவனுக்கு அது தன்னம்பிக்கையும் உற்சாகத்தையும் தைரியத்தையும் அது கொடுத்துருமா? ஆங்கிலம் நல்லா தெரிஞ்ச எத்தனை பேர் தமிழ்நாட்டில் பிச்சைக்காரன் இருக்கான்னு தெரியுமா? ஆங்கிலம் நல்லா தெரிஞ்ச எத்தனை பேர் இந்தியா முழுக்க பிச்சைக்காரன் இருக்கான்னு தெரியுமா? அவனுக்குலாம் தன்னம்பிக்கையை, நம்பிக்கையை கொடுத்துருச்சா? அது உற்சாகத்தை கொடுத்துருச்சா? ஒரு மொழி என்பது ஒரு இணைப்பு, அவ்வளோதான். தாய்மொழியில் அந்த பெண் பதில் சொல்ல தெரியாமல் இருந்திருந்தால், தாய்மொழியை அறியாமல் இருந்திருந்தால், அது அந்த பெண்ணுக்கான நம்பிக்கையை குலைக்கும், அந்த பெண்ணுக்கான தைரியத்தை குலைக்கும். அந்த பெண்ணுக்கு தன் தாய்மொழி தான் தெரிஞ்சிருக்கணும். தாய்மொழியில் நீங்கள் கேள்வி கேட்டு, தமிழில் ஏதோ ஒரு கேள்வி கேட்டு அந்த பொண்ணு முழிக்குது அப்படின்னா அது நீங்கள் பேசலாம். நீங்கள் ஆங்கிலத்தில் கேள்வி கேட்டு அந்த பெண் பதில் சொல்லலை அப்படின்னா அந்த பெண்ணினுடைய அறிவு குறைபாடு இருக்குது, அதுக்கு தைரியம் இல்லாமல் இருக்குது, நம்பிக்கை இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது. நீங்கள் எந்த அடிப்படையில் அந்த குழந்தையினுடைய வீடியோவை எடுத்து போடுறதுக்கு உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தது? இப்போ அந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய பெற்றோர், சித்தி, பெரியம்மா, அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, மாமன், மச்சான் என்ன நினைப்பான்? நம்ம பிள்ளையை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், நம்ம பிள்ளைக்கு ஒரு அடிப்படையே தெரியலையோ, இப்படி அமைச்சர் முன்னாடி அவமானப்படுத்தப்பட்டுச்சே அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா? காலத்துக்கு அந்த வடு இருக்காதா? இதை பார்க்குற சக மாணவிகளுக்கு எவ்வளோ பெரிய குற்ற உணர்ச்சி ஏற்படும்? தமிழ்நாடு முழுக்க லட்சக்கணக்கான 30 லட்சம் மாணவர்கள் இருக்காங்க பள்ளிக்கூடத்தில். அந்த 30 லட்சம் மாணவர்களுக்கும் ஆங்கிலம் தெரியலன்னா நமக்கு அறிவில்லை போல இருக்கு அப்படின்னு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடாதா? மாணவர்களுக்கு நீங்கள் ஆய்வு போனீங்கன்னா அவங்களுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டணும். அரசு பள்ளிக்கூடத்தில் படித்தேன்னா எந்த விதமான தகுதியும் கிடையாது எனக்கு, நான் எனக்கு மு.க. ஸ்டாலினுக்கும், மம்தா பானர்ஜிக்கும், சந்திரபாபு நாயுடுக்கும் இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ஏஜென்சியை வேலை பார்த்தேன், ஒரு ஃப்ளூட்டில் அமைச்சராகிட்டேன், அரசு பள்ளிக்கூடத்தில் படித்து தகுதியே இல்லாத நான்லாம் அமைச்சராகும்போது அரசு பள்ளிக்கூடத்தில் படித்து நல்லா இருக்கிற நீங்கள்லாம் உயர்ந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு நம்பிக்கை நீங்கள் விதைச்சிருக்கலாம். இப்போ இவங்கள்ட்டே நான் டைரெக்டாக ஒரு கேள்வி கேட்குறேன், அவங்களால சிம்பிளான இதுதான், அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம கேட்கலாம், அதுவுமே ஆன்சர் பண்ண முடியும். ரைட்டா சொல்லுடா, தெரிஞ்சதை சொல்லு. கேட்குறாங்க, நீங்கள் ஒரு கான்வர்சேஷன் இங்கிலீஷில் கிளியரான சென்டென்ஸ் கேட்டால் சொல்லலாம். இல்லைடா, வாட் இஸ் யுவர் ஃபாதர்?
ஃபாதர் என்ன பண்றாங்க? ப்ரொஃபஷன் இது நீங்க லாஸ்ட் பெஞ்ச்ல கேளுங்க. டீச்சரை கூப்பிட்டு, கீர்த்தனா மேம் இருக்காங்க இல்லையா, மேம் வந்து டீச்சரை கூப்பிட்டு ஒரு கான்வர்சேஷன் நடத்துங்க அவங்க கூட. நீங்கள் பிறப்பால் தெலுங்குறாருங்க, யாராவது வந்து போங்க. உங்களுக்கு தமிழ் தெரியுமில்ல, தமிழ் மக்களால் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. தமிழ்நாடு தானே தொழில்துறை அமைச்சர். பிரிட்டனுக்கு ஒன்றும் தொழில்துறை அமைச்சர் இல்லையே, லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு ஒன்றும் தொழில்துறை அமைச்சர் இல்லையே, ஜெர்மனுக்கு ஸ்வீடனுக்கு நீங்கள் தொழில்துறை அமைச்சரா, இல்லை வேறு எதுவும் அமெரிக்க நாடுகளுக்கு தொழில்துறை அமைச்சரா? தமிழ்நாட்டு தானே தொழில்துறை அமைச்சர். விருதுநகர் சிவகாசியில் தானே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. விருதுநகர் பக்கத்தில் உங்கள் சொந்த ஊர். ஏதோ வானத்துலேருந்து குதிச்சு வந்த மாதிரி, அப்படியே அமெரிக்காவில் வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்த மாதிரி நீங்கள் வந்து எனக்கு தமிழே கொஞ்சம் கொஞ்சம் தான் சார் தெரியும். பெரிய வந்து மேதை மாதிரி ஆங்கில புலமை இவங்களுக்கு மட்டும் தான் இருக்குது, உலகத்தில் யாருக்குமே ஆங்கில புலமை இல்லை. ஒரு கான்வர்சேஷன் நடத்துங்க அவங்க கூட. யார் டீச்சரை கூப்பிட்டு இவங்க வந்து கான்வர்சேஷன் நடத்தணுமா? அந்த பொண்ணு அழகா பதில் சொல்லுது. வாட் இஸ் யுவர் ஃபாதர் டூயிங்? ஃபாதரோட ப்ரொஃபஸர் என்ன அப்படின்னா அது கூலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சாதாரண ஒரு கூலி வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபருடைய பெண் அது. அந்த பெண்ணை அவமானப்படுத்தக்கூடிய அது ஒரு, அதுக்கு வந்து ஆங்கிலம் தெரியலை, ஆங்கிலம் தெரியாத தைரியம் இல்லை, தன்னம்பிக்கை இல்லைன்னு சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்குது? நீங்கள் அமைச்சர் தானங்க, நீங்கள் தமிழ்நாட்டு அமைச்சர் தானுங்க. தமிழ்நாட்டு அமைச்சர் போய் தமிழில் பேசுவதில் உங்களுக்கு என்ன தயக்கம்? எவ்வளோ திமிரப்போ உங்களுக்கு? நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஓட்டு வாங்கி நீங்கள் போய் ஆங்கிலத்தில் வந்து கேள்வி கேட்குறது. நீ என்ன வேற ஏதாவது நாட்டில் இருக்கமா, நம்ம வேறு ஏதாவது மாநிலத்துக்கு போயிட்டோமா? இதில் வந்து இங்கே வந்து இந்தி எதிர்ப்பாங்களாம், இந்தி திருப்ப எதிர்ப்போம், மத்திய அரசு எதிர்ப்போம், ஒன்றிய அரசு எதிர்ப்போம். ஆங்கிலம் ஒரு இணைப்பு மொழி, வெள்ளைக்காரன் இறக்கப்பட்ட மொழி. ஆங்கிலம் வெளியே போனாலே ஆங்கிலம் தெரிஞ்சாதான், இங்கிலீஷ் தெரிஞ்சாதான் ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். இதுதான் இதுக்கு பேர் என்னது? அயோக்கியத்தனம், முட்டாள்தனம். அதாவது ஆங்கிலம் தெரிஞ்சாதான் அறிவாளி, ஆங்கிலம் தெரிஞ்சால் பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்துடும். தமிழ்நாட்டை இது வரைக்கும் ஆண்டாங்க முதலமைச்சர்கள். கலைஞர் கருணாநிதி ஆண்டார், அவருக்கு ஆங்கிலம் தெரியுமா? காமராஜர் இருந்தார், அவருக்கு ஆங்கிலம் தெரியுமா? ஆங்கிலத்தை புறமை பெற்றவர்களாக இருந்தாங்களா? ஏன் எவ்வளவோ சாதனை படுத்த தொழில் அதிபர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில், ஆங்கிலமே தெரியாது. எவ்வளவோ என்டர்பிரனர்ஸ் இருக்காங்க, தொழில் முனைவோர்கள். தொழில்துறை அமைச்சர் தான் நீங்கள், முதலாளிகள் எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, பல பேருக்கு ஆங்கிலம் தெரியாது. சீனாலேருந்து வர்றான், எல்லாம் ஆங்கில புலமையோட இருப்பான், அசிஸ்டன்ட் வச்சுருப்பான், அவனுக்கு சைனீஸ் மட்டும் தான் பேச தெரியும். பல்வேறு உலக நாடுகள் எந்த நாட்டுக்கு பயணப்பட்டாலும் அந்த நாட்டின் மொழி, சீனா சீன மொழியில் நல்லா பேசுவான். இந்த ஃபாக்ஸ்கானுக்கு நிறுவனம் இருக்குது, அவன் என்ன ஆங்கிலத்தில் பேச தெரியுவானா? அவன் சைனீஸ் தான் பேசுவான். ஜப்பானில் போய் தொழிலதிபர்களை பார்த்தோம்னா அவன் ஜாப்பனீஸ் மொழி தான் பேசுவான், அவன் மொழியில் தான் அவன் பேசுவான். இங்கே இருக்கக்கூடிய தெலுங்காரங்க தெலுங்கில் பேசுகிற மாதிரி அவன் தாய்மொழியில் தகுதி பெற்றுக்கணும், அவ்வளோதான். அந்த தாய்மொழியில் தகுதி பெறாமல் இருந்தால், தாய்மொழியை பேச தயங்கினால் அவனை தன்னம்பிக்கை குறைவுள்ளவன், நம்பிக்கை குறைவுள்ளவன், கான்ஃபிடன்ஸ் இல்லாதவன் அப்படின்னு சொல்லலாம். தன் தாய்மொழியை தெரிந்திருப்பாதவன் தான் முட்டாள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் ஆங்கிலம் வந்து அந்த பொண்ணுக்கு, அதுவும் இப்போ தான் ஒரு 5ஆவோ 6ஆவோ படிக்குது, 5ஆவோ 6ஆவோ படிக்கிற பிள்ளைகிட்ட போய் நீங்கள் ஆங்கிலத்தில் கேள்வி கேட்டு அந்த பொண்ணு வந்து அது தெரியாமல் இல்லை, திடீர்னு ஒரு மினிஸ்டரு வந்து நிற்கிறாங்க, 4-5 பேர் போட சொல்லி நிற்கிறாங்க. சில பேருக்கு வந்து இந்த ஸ்டேஜ் ஃபியருங்கிற மாதிரி அந்த பதில் சொல்லக்கூடிய தயக்கம் இருக்கும். ஆசிரியர்கள் கேள்வி கேட்டால் கூட நல்ல பதில் தெரியும், மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க, இல்லை தெரிஞ்சிருக்கும். ஆனால் சொல்வதற்கு ஒரு தயக்கம் இருக்கும். அந்த தயக்கம் வந்து அந்த குழந்தைக்கு இருந்திருக்கலாம், அந்த பெண்ணுக்கு இருந்திருக்கலாம். அது எடுத்து வீடியோ எடுத்து போட வேண்டிய அவசியம் இருக்குது. நம்ம பள்ளிக்கூடத்தில் நம்ம படிக்கும்போது ஆய்வுக்கு மினிஸ்டர்ஸ் வந்திருக்காங்க, அமைச்சர் வந்திருக்காங்க, கல்வித்துறை செயலாளர்கள் அதிகாரிகளும் வருவாங்க, மாவட்ட அதிகாரிகளும் வருவாங்க. சாதாரணமாக வந்து ஆய்வு எழுதிட்டு சில கேள்விகளை கேட்பாங்க, திருக்குறள்லேருந்து கேட்பாங்க, இல்லாத ஏதோ பாடத்துலேருந்து கேட்பாங்க, இல்லை ஒரு வரலாற்று கேள்வியை கேட்பாங்க. கேட்டுட்டு அவங்க பொதுவாக ரேண்டமாக ஏதோ 4-5 பசங்கிட்ட கேட்டுட்டு அவங்க பாட்டில் கிளம்பிடுவாங்க. அது ஒரு ஆய்வு நிகழ்த்துவாங்க. அப்புறம் சத்துணவு கூடம் எப்படி இருக்குது, கழிவறைகள் எப்படி இருக்குன்னு ஆய்வு பண்ணிட்டு பொதுவாக போயிடுவாங்க. பள்ளிக்கூடத்துடைய தரத்தை உயர்த்த வேண்டியது தாவேக்கு அரசு. ஆட்சிக்கு வந்து 60 நாள் ஆச்சு இல்லை, புதுசாக பட்ஜெட் போட போகிறீங்கள, பள்ளிக்கூடத்தின் தரத்தை உயர்த்துங்க, பாதுகாப்பாக சிசிடிவி போடுங்க, கழிவறைகளை சரி பண்ணுங்க, நல்ல உணவுகளை கொடுங்க, பள்ளிக்கூடங்கள் நல்ல மேஜைகளை வாங்கி கொடுங்க, ஒரு டச் ஸ்க்ரீன் எல்இடி வாங்கி கொடுங்க. அதுதான் தானே மேம்படுத்துவது. நல்ல தரமான பள்ளி கட்டணங்களை உருவாக்குங்க, ஆசிரியர் பெருமக்களை இன்னும் அதிகப்படுத்துங்க. இதெல்லாம் செய்யாமல் நீங்கள் வந்து இவங்களுக்கு வந்து ஆங்கிலம் தெரியலை, இதை விட பெரிய குணம் என்ன தெரியுமில்ல, எவ்வளோ பெரிய தற்குறி. ஏன் தற்குறிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம்னா, எவ்வளோ பெரிய தற்குறியாக இருந்தால் இவங்களுக்கே எப்படின்னா, லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவங்களுக்கு நான் கேட்குறேன், பள்ளிக்கூடத்தில் லாஸ்ட் பெஞ்சில் உட்கார்ந்துருக்கவன்லாம் வந்து அறிவில்லாதவன், லாஸ்ட் பெஞ்சில் இருக்கவன்லாம் வந்து படிப்பு சரியாக படிக்காதவன், லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவனுக்கெல்லாம் சரியாக படிப்பு வராது அப்படிங்கிற பார்வை தான் பொதுவாக இருக்குது. இதை தான் இந்த அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் சொல்கிறாங்க.
இப்போ லாஸ்ட் பெஞ்சில் 4 பேர் உட்காரலன்னா அவன் எங்கே உட்காருவான்? லாஸ்ட் பெஞ்சில் ஒன்று இருக்குல்ல. இப்போ எல்லாரும் முத பெஞ்சில் வந்து முண்டி அடிச்சு உட்காந்துக்கிறதா? சட்டசபையில் எதுக்கு இல்லை லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து? அப்போ சட்டசபையில் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து எம்எல்ஏ பூரா முட்டாப்பா எம்எல்ஏன்னு சொல்லலாமா? முதல்ல உட்காந்துக்கிற 4-5 பேர் தாங்க அறிவாளி. சட்டசபையில் லாஸ்ட்டாக உட்காந்துக்கிற எம்எல்ஏ பூரா தற்குறி, மொத்தமும் தற்குறி, அது ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிடலாமா? எப்படி அது? ஏங்க லாஸ்ட் பெஞ்சில் உட்கார்ந்து சாதனை படைத்தவர்களை தமிழ்நாட்டில் இல்லையா, இந்தியாவில் இல்லையா? சொல்ல போனால் இந்த லாஸ்ட் பெஞ்சில் இருந்து படித்தவன் தான் போடுவோன்னு போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் தான் பெரிய பெரிய முதலாளிகளாக இருக்கான், பெரிய பெரிய தொழில் முனைவர்களாக இருக்கான், பெரிய பெரிய அறிஞர்களாக, கவிஞர்களாக, ஆகச்சிறந்த திரை கலைஞர்களாக, இயக்குநர்களாக, பெரிய பெரிய சயின்டிஸ்டாக லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸு. இந்த பெஞ்சில் உட்காந்து கேட்குற கேள்விகள்லாம் பதில் சொன்னவனே, எங்கள் பள்ளிக்கூடத்தில் நான் சென்ட் சேவிஸில் படிக்கும்போது நான் வந்து 4வது பெஞ்சு, எனக்கு அப்புறம் கடைசி பெஞ்சுக்கு முந்தின பெஞ்சு வச்சுக்கோங்க. முதல் பெஞ்சில் உட்காந்து கேட்ட கேள்விக்கு எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவான். எந்த வாத்தியம் இருந்தாலும் அவனை தான் எழுப்பி சொல்லுப்பா, இப்படி இப்போ தெரிஞ்சுக்க, இந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படிம்பாங்க. ஒரு நாள் திருச்சியில் மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவாக நான் வந்து ஒரு கண்ணப்பா ஹோட்டல் திருச்சியில் சாப்பிட போகிறேன். 1:30 மணி. ஒருத்தன் உட்காந்து ஏதோ ஒத்துக்கிட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா இந்த டிஸ்கவரின்னு ஒரு புக்கு, அந்த புக்கு டிஸ்கவரி இந்த மாதிரி ஒரு 2-3 புத்தகம் வச்சுக்கிட்டு இந்த புக்கு வந்து பேக்கேஜில் தரேன் சார் 1000 ரூபாங்கிறான். எங்கேயும் இவனை பார்த்த மாதிரி இருக்க அப்படின்னு யோசிக்கிறேன். டக்குன்னு கேட்டேன், உன் பேர் இந்த பேர் தானே அப்படின்னு. ஆமாம் அப்படின்னா. என்ன யாருன்னு தெரியுதா அப்படின்னு. என்ன நான் துரைமுருகன்டா அப்படின்னு சொல்லி இந்த பேச்சை சொன்ன உடனே மாப்பிள்ளை அப்படிங்கிறான். டேய் நீ என்னடா இங்கே பண்ணிட்டு இருக்க? திருநெல்வேலிருந்து வந்து புத்தகம் வந்துட்டு இருக்கான் தெருன்னு. அவன் தான் எங்கள் ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் மார்க்கு, இந்த முதல் மதிப்பு எடுத்து நல்லா ஆங்கிலம் பேசுவான். அவன் நல்லா ஆங்கிலம் பேச போய் தான் தெருன்னு புத்தகம் வந்துட்டு இருந்தான். இந்த அமைச்சர் கீர்த்தனா ஏதோ ஷேக்ஸ்பியருடைய சித்தப்பா பொண்ணு மாதிரியும் வில்லியம் வேட்ஸ்வர்த்துடைய கிளாஸ்மேட் மாதிரியும் உட்காந்துக்கிட்டு இவங்க கேள்வி கேட்குறான் ஆங்கிலத்தில். இந்த அம்மா வந்து ஒரு இன்வெஸ்டர்ஸுக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. உலகத்திலே வந்து ஒரு தொழில்துறை அமைச்சர் இன்வெஸ்டர்ஸை, தொழில் அதிபர்களை, தொழில் முனைவோர்களை, வியாபாரிகளை அழைப்பதற்கு வீடியோ போட்டது உலகத்தை இதான் முறை. அப்படி வீடியோ போட்டு ஹாய் திஸ் இஸ் கீர்த்தனா, ஐ எம் நியூ மினிஸ்டர் ஃபார் தமிழ்நாடு அப்படிலாம் போட்டு ஹியர் இஸ் அவர் ப்ராமிசஸ் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் கூட சொல்லியிருந்தேன் இங்கிலீஷ் டீச்சராக மாறி, ஏமா சிங்கிளருக்கும் புலருக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. ஹியர் இஸ் அவர் ப்ராமிஸ்ன்னு சொல்லணும், இல்லை ஹியர் ஆர் அவர் ப்ராமிசஸ் அப்படின்னு சொல்லணும். ப்ராமிசஸ்ன்னு வருதுன்னா அங்கே ஆர் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த அடிப்படையே தெரியாத இவங்க தான் 6ஆம் வகுப்பு மாணவிட்ட போயிட்டு ஆங்கில பாடத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. 47க்கு முன்னாடி நீ பிறந்திருந்த, நீ ஒருத்தனே போதும் இங்கிலீஷ்காரன் பூரா ஓடி போயிருப்பேன். உங்கள் அப்பா பேர் சொல்லுவோம், வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம். நீங்கள் வந்து கான்வர்சேஷன் ஒரு இங்கிலீஷில் கேளுங்க, ஏன் தமிழில் கேட்கக்கூடாதா? தமிழ் எனக்கு தெரியாது. திருக்குறளை பற்றி கேட்கலாம், இல்லை வந்து வரலாறை பற்றி கேட்கலாம், விருதுநகரில் இருக்கக்கூடிய நிறுவனங்களை பற்றி கேட்கலாம், இல்லை விருதுநகரை பற்றி கேட்கலாம், சிவகாசியை பற்றி கேட்கலாம். சிவகாசினா உங்களுக்கு என்னமா தோணுது, சிவகாசியை பற்றி சொல்லுங்கள், கேளுங்க. அந்த பொண்ணுக்கு தெரியலன்னா நீங்கள் சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லுங்கள். ஏன் சப்ஜெக்டில் மட்டும் தான் கேட்கணுமா? அதை தாண்டி கேளுங்க. அதை தாண்டி அறிவு உங்களுக்கு இருக்கு நம்மளை கேட்குறது. வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம், இது வந்து சாதாரணமாக கேட்குற கேள்வி. உங்கள் அப்பா பேர் என்ன, உங்கள் அம்மா பேர் என்ன, உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு, ஒரு ஃபார்மெட்டாக ஒரு 10,000 வருஷமாக அந்த கேள்வியை கேட்டுட்டு இருக்காங்க. வாட் இஸ் யுவர் ஃபாதர், வாட் இஸ் யுவர் ஃபாதர் டூயிங், வாட்ஸ் யுவர் நேம், வாட்ஸ் யுவர் மதர் நேம், வாட்ஸ் யுவர் பிரதர் நேம், வாட் ஸ்டாண்டர்ட் யுவர் ஸ்டடிங். இதெல்லாம் ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் தெரியலையா உடனே நம்பிக்கை குறைஞ்சிருமா, வந்து தைரியம் குறைஞ்சிருமா? நீங்கள் கேட்டது அப்படியே வந்து உலக அரசியலை உள்ளங்கையில் வச்சு கேட்டீங்க, அது அந்த பொண்ணுக்கு தெரியலை. நான் தெரியாமல் கேட்குறேன். இந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் போயிட்டோம் பள்ளிக்கூடங்களில், மருத்துவமனைகளில், மருந்தகங்களில், அம்மா வீடு உணவகங்களில், அப்புறம் அந்த அங்கன்வாடிகளில் போய் நீங்கள் ஆய்வு பண்ணுறீங்களே. ஒரு நாள் தமிழ்நாட்டு மக்கள்லாம் சேர்ந்து உங்களை ஆய்வு பண்ணணும்னு உட்கார வச்சு கேள்வி கேட்டால் உங்களுக்கு பதில் சொல்ல வக்கு இருக்கா? என்ன ஆகும்? சோலி முடிச்சு. தலைமைச் செயலகத்தில் நாங்கள் ஒரு 10 பேர் வரோம். நாங்கள் கேட்குறோம், உங்கள் எம்எல்ஏக்கள் உங்கள் அமைச்சர்களை பதில் சொல்லுங்கள். உங்கள் எம்எல்ஏக்கள் அமைச்சர் இருக்காங்க, தலைமைச் செயலகத்தை வரிசை உட்காந்துருக்காங்கல்ல, மக்கள் ஓட்டு போட்டு அவங்கக்கிட்ட சில கேள்விகளை கேட்க வேண்டியிருக்கு. அந்த கேள்விகளை அவங்க பதில் சொல்ல தயாராக இருக்காங்களா? இந்த கேள்விகளை முதல்ல உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கிட்ட போய் கேளுங்க. யாருக்கும் எந்த விதமான அடிப்படை அரசியலும் தெரியாது, கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது, என்ன செய்யறதுன்னு தெரியல. எதுக்கு ஒரு அமைச்சர் என்னன்னா அம்மா உணவகத்துக்கு ஆய்வு போகிறாப்புல, ஒரு அமைச்சர் என்னன்னா அரசு மருத்துவமனைக்கு ஆய்வு போகிறாப்புல, ஒரு அமைச்சர் என்னன்னா பள்ளிக்கூடத்துக்கு ஆய்வு போகிறாப்புல. அதாவது துறை சார்ந்த அமைச்சர்கள் ஆய்வுக்கு போனால் பரவாயில்ல. இங்கே தொழில்துறை அமைச்சர் பள்ளிக்கூடத்துக்கு போகிறது, அங்கே அறநிலையத்துறை அமைச்சர் உட்காந்துக்கிட்டு அரசு மருத்துவமனைக்கு போய் ஆய்வு பண்ணுறது.
அங்கே இந்த பக்கம் வந்து அம்மா உணவகத்துக்கு மீன்வளத்துறை அமைச்சர் ஆய்வு பண்ணிருக்காங்க. அம்மா உணவகத்துக்கும் மீன்வளத்துறை அமைச்சருக்கு என்னையா சம்மந்தம் இருக்கு? போயிட்டு இருக்காங்க. எதுக்குங்க நீங்கள் வந்து அரசு பள்ளிக்கூடம், அரசு மருத்துவமனை, இந்த அம்மா உணவகம், அங்கன்வாடி இங்கெல்லாம் ஆய்வுக்கு போகிறீங்க? நாங்கள் எம்எல்ஏ ஆகிட்டோங்க, அமைச்சர் ஆகிட்டோங்க, எதையாவது ஒன்று ஆய்வு பண்ணணுங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க, அதனால் இதை ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏதாவது என்னென்னா ஜெயிச்சிட்டாங்க, என்ன பண்ணுறது எவனுக்குமே தெரியல. சும்மாவே உட்கார்ந்து தான் எவ்வளோ நேரம் உட்கார முடியும்? தலைமைச் செயலகத்தில் போய் சும்மா உட்கார முடியாது, எம்எல்ஏ ஆஃபீஸில் சும்மா உட்கார முடியாது. ஒரு 10-15 நாளைக்கு சால்வை போடுறது, புத்தகம் கொடுக்குறது, வாழ்த்து சொல்கிறதுன்னு வந்தாங்க. இப்போ எவனும் வாழ்த்து சொல்கிறதுக்கும் சால்வை போடுறதுக்கும் வரதில்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எதையாவது பண்ணணும்னு கிளம்பிட்டாங்க. இதை பார்க்கும்போது விவேக் அவர்கள் வந்து ஒரு படத்தில் திடீர்னு மாடிப்பட்டில் ஏறுவார், திருப்பி வந்து இறங்குவாப்புல. எதுக்குங்க ஏறி இறங்கி டான்னா அப்படிதான்டா, எங்கேயாவது ஏறணும் எங்கேயாவது இறங்குவாம்ப. அது மாதிரி தமிழ்நாடு அமைச்சர்னா எங்கேயாவது போய் ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணி அவமானப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த தாவேக அரசு. இதில் நீங்கள் அம்மா உணவகத்தை ஆய்வு பண்ணுங்க, எங்கேயாவது ஒரு பாச்சா பள்ளி இருக்குன்னு போய் சொல்லுங்க, இல்லை அரசு மருத்துவமனை ஆய்வு பண்ணுங்க, என்னமோ பண்ணி தொலைங்க. ஆனால் அரசு பள்ளிக்கூடங்களில் ஆய்வு செய்யும் பொழுது மாணவர்களின் தன்னம்பிக்கையை குலைப்பது போல, மாணவர்களுக்கு தவறான எண்ணத்தை ஊட்டுவது போல, அரசு பள்ளிக்கூடம் சரியில்லை, அரசு பள்ளிக்கூடம் சரியில்லை தான் மாற்றில்லை, அதை தரத்தை உயர்த்தணும். அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள்லாம் வந்து மட்டமாக இருக்காங்க, அவங்களுக்கு ஆங்கில புலமை இல்லை, அவங்க அறிவாளியா இல்லை, அவங்க தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் இல்லை, ஆங்கிலம் தெரிஞ்சாதான் தைரியமும் தன்னம்பிக்கையும் வரும் என்று சொல்வது கட்டாயமான மொழி திணிப்பு. ஆங்கிலம் இங்கே இரண்டாவது ஒரு இணைப்பு மொழியாக இருக்கலாம், அதுக்காக ஆங்கிலத்தை கட்டாயமாக கொண்டு திணிப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழக தொழில்துறை அமைச்சர் இதோடு தன் சேட்டைகளை நிறுத்தி கொள்ளணும். தமிழ்நாட்டில் தமிழை உயிராக நேசிக்கிற இந்த நாட்டில், மொழிக்காக உயிர் நீத்த இந்த தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் போய் ஆங்கிலம் படித்தா தான் அறிவாளி, ஆங்கிலம் படித்தா தான் தைரியம் வரும், ஆங்கிலம் படித்தா தான் நம்பிக்கை வரும் என்று சொல்வது வன்மையான கண்டனத்துக்குரியது. உங்கள் சேட்டையை நிறுத்திக்கோங்க. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து,